மணிமேகலைக்கு எப்படி ஆறுதல் கூறுவது என்று குந்தவை பிராட்டி யோசித்தாள். அவளுடைய உள்ளம் தாங்க முடியாத துயரத்தினாலும் கவலையினாலும் குழம்பியிருந்தபடியால் யோசனை ஒன்றும் தோன்றவில்லை. அந்த சமயத்தில் அரண்மனை வாசலில் பெரியதொரு கோஷம் எழுந்தது. வானதி, அது என்னவென்று பார். சக்கரவர்த்தியின் மனநிலையையும் உடல்நிலையையும் கூட இந்த ஜனங்கள் மறந்துவிட்டு இப்படி ஆரவாரம் செய்கிறார்கள் என்றாள் குந்தவை. வானதி அரண்மனையில் முகப்பில் சென்று எட்டி பார்த்துவிட்டு உடனே அவசரமாக திரும்பி வந்தாள். மிகுந்த பரபரப்புடன், அக்கா, அவர் வந்து கொண்டிருக்கிறார். வானதி, அவர் என்றால் யார் என்று புன்னகையுடன் கேட்டாள் குந்தவை. அக்கா, அவர்தான் உங்கள் தம்பி. உடனே குந்தவை, சரி, அப்படியானால் நீ இந்த பெண்ணை சற்று அப்பால் அழைத்து கொண்டு போ என்று சொன்னாள். வானதி தயங்குவதை பார்த்துவிட்டு, சீக்கிரம் போ, உன்னை பார்க்காமல் அவன் போய்விட மாட்டான், நான் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. வானதி மணிமேகலையின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அப்பால் சென்றதும் பொன்னியின் செல்வன் அந்த இடத்துக்கு வந்தான். தம்பி, இது என்ன? நீ போகும் இடமெல்லாம் ஜனங்கள் கூடி கூச்சல் போடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களை அரண்மனை வாசலுக்கே அழைத்து கொண்டு வந்து விட்டாயே. மனம் புண்ணாகி வேதனையில் ஆழ்ந்திருக்கும் சக்கரவர்த்தியின் காதில் இந்த ஜனங்களின் கூச்சல் விழுந்தால் அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் என்றாள் குந்தவை. அக்கா, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு மட்டும் மனவேதனை இல்லாமலா இருக்கிறது? கரிகாலருடைய வீர திருமேனி எரிந்து சாம்பலாவதற்கு உள்ளே இந்த ஜனங்கள் அருள்மொழிக்கு பட்டம் என்று கூச்சல் போட தொடங்கிவிட்டார்கள். இந்த கூச்சல் எனக்கு கொடூரமாக இருக்கிறது. ஒவ்வொரு சமயமும் ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போய்விடலாமா என்று எண்ணுகிறேன். அப்படி செய்தால் குழப்பம் இன்னும் அதிகமாகி விடுமோ என்றும் பயமா இருக்கிறது. மதுராந்தகரும் சிற்றரசர்களும் சூழ்ச்சி செய்து என்னையும் கொன்றுவிட்டார்கள் என்று ஜனங்கள் நம்பினாலும் நம்புவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நினைத்தால் என் உள்ளம் திடுக்கிட்டு நடுங்குகிறது. தம்பி, அந்த மாதிரி ஒரு காலும் செய்து விடாதே. அந்த எண்ணத்தையே விட்டுவிடு. ஜனங்கள் நினைப்பது ஒரு புறம் இருக்கட்டும், சக்கரவர்த்தியின் நெஞ்சு நிச்சயமாக பிளந்து போய்விடும். மந்தாகினி தேவியையும் கரிகாலனையும் நினைத்து நினைத்து அவர் துயரப்பட்டு கொண்டிருப்பது போதும் என்றாள் இளைய பிராட்டி. அக்கா, ஆகையினால் தான் நான் ஓடி போக தயங்குகிறேன். எப்படியாவது ஜனங்களுக்கும் வீரர்களுக்கும் நல்ல வார்த்தை சொல்லி மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட அவர்களுடைய சம்மதத்தை பெறுவதற்கு பார்க்கிறேன். நான் பேசும் போதெல்லாம் ஜனங்களும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பால் திரும்பியதும் உடனே பழையபடி கோஷம் போட தொடங்கி விடுகிறார்கள். நான் அவர்களுடைய மனதை மாற்றிவிட்டதாக நினைத்து கொண்டு இந்த பக்கம் வருகிறேன். உடனே திருக்கோவலூர் பாட்டனும் கொடும்பாளூர் வேளானும் போய் படை வீரர்களுடைய மனதை மாற்றி விடுகிறார்கள். அக்கா, அவர்களை பற்றி உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். மலையமானையும் வேளாரையும் நீ அழைத்து பேச வேண்டும். நான் எது சொன்னாலும் அவர்கள் காதில் வாங்கி கொள்வதில்லை. நீ சொன்னால் ஒருவேளை கேட்பார்கள். தம்பி, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துவிட்டேன். அவர்கள் பிடிவாதத்தை மாற்ற முடியவில்லை. வேறு ஏதேனும் உபாயத்தை தான் பார்க்க வேண்டும். அக்கா, வேளாரிடம் நீ ஒரு செய்தியை கூறியிருக்க மாட்டாய். அதை சொன்னால் அவர் ஒருவேளை எனக்கு பட்டம் கட்டுவதில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்க மாட்டார். தம்பி, அது என்ன? அக்கா, உன் தோழி வானதி செய்திருக்கும் சபதத்தை பற்றி கூற வேண்டும். அவள் என்னோடு சிங்காதனத்தில் அமருவதில்லை என்று சத்தியம் செய்திருக்கிறாள் அல்லவா? அதை பற்றி சொன்னால் பெரிய வேளாருக்கு எனக்கு பட்டம் கட்டுவதில் அவ்வளவு சிரத்தை இல்லாமல் போய்விடும். தம்பி, அதை நான் அவரிடம் சொல்லவில்லை என்றா நினைக்கிறாய்? சொல்லியாகி விட்டது. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சிறு பெண்ணின் மூடத்தனத்துக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை பாழாக்க சொல்கிறீர்களா? வானதி இல்லாவிட்டால் இந்த பாரத தேசத்தில் 100 இளவரசிகள் அருள்மொழிக்கு மாலையிட காத்திருக்கிறார்கள். சிங்காதனம் ஏற சொன்னாலும் ஏறுவார்கள், கழுமரத்தில் ஏற சொன்னால் கூட ஏறுவார்கள் என்று சேனாதிபதி கூறிவிட்டு வானதியை ஒரு கோப பார்வை பார்த்தார். அந்த பெண் நடுநடுங்கி போய்விட்டாள். அருள்மொழிவர்மன் புன்னகை புரிந்து, நல்ல வேளையாய் அப்போது மூர்ச்சையாகி கீழே விழுந்து விடவில்லையே என்று சொல்லிக் கொண்டே சுற்று முற்று பார்த்தான். தம்பி, வானதியை ஒரு காரியமாக அனுப்பியிருக்கிறேன் என்றாள் இளைய பிராட்டி. அக்கா, நீயும் வானதியும் என் கட்சியில் உறுதியாக இருந்தால் ஒரு மாதிரி சமாளிக்கலாம். நாம் இருவரும் சக்கரவர்த்தியிடம் செல்வோம். சக்கரவர்த்தியின்
கண்டிப்பான கட்டளைக்குத்தான் இந்த கிழவர்கள் இருவரும் கீழ்ப்படிவார்கள். தம்பி, அதற்கு ஓர் இடையூறு இருக்கிறதே. செம்பியன் மாதேவி குறுக்கே நிற்கிறார்களே. நாம் சொல்வதற்கு விரோதமாக அவர் பிடிவாதமாக சொன்னால் நாம் தந்தை தான் என்ன செய்வார்? அவருடைய மனது பேதலித்து போனாலும் போய்விடும். ஆகையால் இது விஷயமாக சக்கரவர்த்தியை தொந்தரவு செய்யவும் எனக்கு பயமா இருக்கிறது. அக்கா, அப்படியானால் நாம் இருவரும் சேர்ந்து செம்பியன் மாதேவியை தான் பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனதை மாற்ற முயல வேண்டும். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட கூடாது என்று அவர் பிடிவாதம் பிடிப்பதற்கு காரணம் நாம் யூகித்ததுதான். சற்று முன்னால் முதன் மந்திரி அனிருத்தர் வீட்டில் அவரை சந்தித்தேன். மதுராந்தகரிடம் இன்றைக்குத்தான் அவர் உண்மையை கூறினார். நீ என் மகனல்ல என்று சொன்னதும் நாம் சித்தப்பாவின் முகத்தை நீ பார்த்திருக்க வேண்டும். களை கொட்டும் அவருடைய அழகிய முகம் கொடூரமான முகம் போல் மாறிவிட்டது. நல்ல வேளையாக அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன். தம்பி, அப்படியா? அப்புறம் என்ன நடந்தது என்று கேட்டாள் குந்தவை. பாட்டியின் முன்னால் கைகூப்பி நின்று, அம்மா, மதுராந்தகர் தங்கள் வயிற்றில் பிறந்த மகன் அல்ல என்பதை நானும் அறிவேன். அதனால் என்ன? தாங்கள் அருமையாக வளர்த்த புதல்வர் தாங்கள் புதல்வரே அல்லவா? ஆகையால் அவர்தான் மகுடம் சூட்டிக் கொள்ள வேண்டும் என்றேன். தம்பி, அதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி என்ன பதில் கூறினார்? அக்கா, அவர் பதில் கூறுவதற்கு முன்னால் நான் திரும்பி வந்துவிட்டேன். தம்பி, மதுராந்தகர் செம்பியன் மாதேவியின் புதல்வர் இல்லாவிட்டாலும் வேறு வகையில் அவருக்கு சோழ சிம்மாசனத்துக்கு உரிமை உண்டு என்று நீ சொல்லவில்லையா? அவரும் நம் தந்தையின் புதல்வர், உன் தமையன் என்று கூறவில்லையா? இல்லை அக்கா, சொல்லவில்லை. தம்பி, அதனால் நாம் தந்தைக்கு களங்கம் உண்டாகும் என்று அஞ்சினாயா? அல்லது பின்னால் சொல்லிக் கொள்ளலாம் என்று எண்ணினாயா? அக்கா, நீயும் நானும் இத்தனை நாளும் அதை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கை ஆதாரமற்றது என்று அறிந்தேன். அதனால் தான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. முதன் மந்திரி அனிருத்தருக்கு அந்த செய்தி எல்லாம் நன்றாய் தெரியும். நாம் தந்தை ஈழத்தீவிலிருந்து திரும்பி வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு மதுராந்தகனும் நந்தினியும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்களாம். ஆகையால் அவர்கள் நம்முடன் பிறந்தவர்களாக இருக்க முடியாதல்லவா என்றான் அருள்மொழி. குந்தவை சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்து விட்டு, அருள்மொழி, இது தெரிந்தும் நீ மதுராந்தகருக்கு பட்டத்தை கொடுப்பதற்கு விரும்புகிறாயா என்று கேட்டாள். அக்கா, எப்படியும் மதுராந்தகர் மந்தாகினி தேவியின் வயிற்றில் பிறந்த புதல்வர், செம்பியன் மாதேவி எடுத்து வளர்த்த புதல்வர். எனக்கோ ராஜ்யம் ஆழ்வதில் சிறிதும் ஆசை கிடையாது. உன் தோழி வானதிக்கும் சிங்காதனம் ஏறும் விருப்பம் இல்லை. தம்பி, ராமகதையில் பரதர் தமக்கு கிடைத்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று சொல்லி ராமரை அழைத்து வர போனார். குகன் இதை அறிந்ததும் 1000 ராமர் உனக்கு இணையாக மாட்டார் என்று கூறினானாம். 1000 பரதர்கள் உனக்கு இணையாக மாட்டார்கள் என்று சோழ நாட்டு மக்கள் சொல்ல போகிறார்கள். அக்கா, பிற்பாடு அவர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். இந்த சமயம் என்னை விட்டுவிட்டால் போதும் என்றிருக்கிறது. கடைசியாக நான் ஒரு யுக்தி கண்டுபிடித்து மனதிற்குள் வைத்திருக்கிறேன். அதை பற்றி உன் கருத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தம்பி, அது என்ன யுக்தி? அக்கா, குழந்தைக்கு அருகில் பழுவேட்டரையர்கள் படை திரட்டி சேர்த்து வருகிறார்கள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தம்பி, அவர்களுடன் பல சிற்றரசர்களும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரியும். ஆனால் அது மிகவும் சிறிய படை என்று கேள்விப்படுகிறேன். நாம் பாட்டனாரும் வேளாரும் இங்கே வைத்திருக்கும் படையோடு போனால் 3.25 நாளிகையில் அந்த படையை அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்களே. அக்கா, அப்படி ஒன்றும் நேராமல் இருப்பதற்கு தான் யுக்தி செய்திருக்கிறேன். ஒருவருக்கும் தெரியாமல் நான் மட்டும் குதிரை மேல் ஏறிக்கொண்டு போய் பழுவேட்டரையர்களிடம் என்னை ஒப்பு கொடுத்துவிட போகிறேன். அவர்கள் என்னை சிறைப்படுத்தி விடுவார்கள். அப்புறம் நம் பாட்டன் மலையமானும் சேனாதிபதி பெரிய வேளாரும் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா? குந்தவை மூக்கில் விரல் வைத்து அதிசயித்து விட்டு, தம்பி, அற்புதமான யுக்தி தான். ஆனால் அதிலும் ஒரு சிறிய அபாயம் இருக்கிறது. நீ பழுவேட்டரையர்கள் திரட்டும் படையை அடைந்ததும் அந்த படையில் உள்ள வீரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அருள்மொழிவர்மர் வாழ்க, பொன்னியின் செல்வருக்கே பட்டம் என்று கூச்சலிட தொடங்குவார்கள். உன்னை சிறை வைப்பதற்கு பதிலாக பழுவேட்டரையர்களை பிடித்து சிறை வைத்தாலும் வைத்து விடுவார்கள். அருள்மொழிவர்மர் சிறிது நேரம் திகைத்து போய் நின்றார். அக்கா, அந்த அபாயம் ஏற்படலாம் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நல்ல வேளையாக தாங்கள் எச்சரித்தீர்கள். இந்த தஞ்சைபுரி கோட்டைக்குள் மாறுவேடம் போட்டு வந்தது போல் அங்கேயும் மாறுவேடம் புனைந்து போகிறேன். தம்பி, என்னதான் மாறுவேடம் போட்டு போனாலும் எத்தனை நேரம் உண்மை வெளிப்படாதிருக்கும்? ஒருவருக்கு தெரிந்தால் போதுமே, ஒரு நாளிகைக்கெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்களும் வந்து கூடி விடுவார்கள்.
சொல்கிறீர்களே? அருள்மொழியின் முகம் சுருங்கியது. அக்கா, பின்னர் என்னதான் என்னை செய்ய சொல்கிறீர்கள்? இந்த உலகத்தில் எதற்காக நான் பிறந்தேன்? பிறருக்கு தொல்லை கொடுப்பதற்காகத்தானா? காவேரியில் நான் விழுந்து மூழ்கிய போதே இறந்து போயிருக்க கூடாதா? தம்பி, யார் கண்டார்கள்? ஜோதிடர்களும் ரேகை சாஸ்திரங்களும் கூறியதெல்லாம் உண்மைதானோ என்னமோ? நீ வேண்டாம் என்று தள்ளினாலும் ராஜ்யலட்சுமி உன்னை வந்தடைவாள் போலிருக்கிறது. நீ பிறந்த வேளை அப்படி இருக்கிறது. அக்கா, தாங்களும் நம் பாட்டன் மலையமானோடு சேர்ந்து கொண்டீர்கள். தங்கள் மனமும் மாறிவிட்டதா? தம்பி, பாட்டன் போதனையில் என் மனம் மாறவில்லை. ஆனால் அண்ணன் கரிகாலனுடைய ஓலையினால் கொஞ்சம் என் மனம் மாறித்தான் இருக்கிறது. அவன் கண்ட கனவுகளை எல்லாம் நீ காரியத்தில் நிறைவேற்றுவா என்று எழுதியிருக்கிறான். அதை படித்ததும் என்று கூறிய போது குந்தவையின் கண்களில் கண்ணீர் ததும்பி குரலும் தழுதழுத்தது. பொன்னியின் செல்வன் ஆதித்த கரிகாலனுடைய ஓலையை வாங்கி படித்தான். அவனுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் பொழிந்தது. ஓலையை அவன் படித்து முடித்ததும் குந்தவை கூறினாள், தம்பி, நீ என்ன நினைத்து கொண்டாலும் சரிதான். என் மனதில் உள்ளதை சொல்லி விடுகிறேன். மதுராந்தகனும் நந்தினியும் நாம் சோழ குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று தெரிந்து கொண்டதில் என் மனம் நிம்மதி அடைந்திருக்கிறது. சோழ குலத்தில் பிறக்காத ஒருவனை சோழ சிங்காதனம் ஏற செய்வதில் எனக்கு விருப்பம் இல்லை. செம்பியன் மாதேவியிடமும் மந்தாகினி தேவியிடமும் எனக்கு எவ்வளவு பக்தி இருந்தாலும் அவ்வளவு தூரம் விட்டு கொடுக்க என்னால் முடியவில்லை. மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டுவதை இனி ஒரு நொடியும் என்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது. அக்கா, இது என்ன சொல்கிறீர்? செம்பியன் மாதேவி முன்னாலும் அனிருத்தர் முன்னாலும் மதுராந்தகன் முன்னாலும் எனக்கு பட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆயிரம் போர் வீரர்களுக்கு முன்னாலும் மகா ஜனங்களின் முன்னாலும் அவ்விதமே சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். இப்போது என் வார்த்தையை மீற சொல்கிறீர்களா என்று கேட்டான் அருள்மொழிவர்மன். தம்பி, உனக்கும் எனக்கும் நாம் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் வழிகாட்ட வேண்டும். உனக்கு என்ன யோசனை சொல்வது என்று எனக்கும் தெளிவாக தெரியவில்லை. ஆதித்த கரிகாலன் என் வார்த்தையை கேட்டிருந்தால் இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு இருக்காது. அந்த மகா வீரனுக்கு இந்த கதியா நேர்ந்திருக்க வேண்டும் என்று குந்தவை புலம்பினாள். அக்கா, இந்த ஓலை தங்களுக்கு எப்படி கிடைத்தது? யார் கொண்டு வந்தார்கள்? எப்போது தங்கள் கைக்கு வந்தது? ஏன் முன்னாலேயே சொல்லவில்லை என்று கேட்டார் அருள்மொழி. தம்பி, சற்று முன்னாலே தான் எனக்கு வந்தது. சம்புவரையரின் மகள் மணிமேகலை கொண்டு வந்து கொடுத்தாள். அக்கா, மணிமேகலையை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளிடம் இந்த ஓலை எப்படி வந்தது? தம்பி, அவளே இருக்கிறாள். நீயே நேரில் கேட்டு தெரிந்து கொள். அவள் பேச்சை எவ்வளவு தூரம் நம்புவது என்று எனக்கே தெரியவில்லை என்றாள் இளைய பிராட்டி. அருள்மொழிவர்மன் உள்ளே வந்தவுடன் மணிமேகலையை அவன் முன்னால் நிறுத்தி வந்தியத்தேவனை பற்றி விவரிக்க சொல்வதென்று இளைய பிராட்டி தீர்மானித்திருந்தாள். இத்தனை பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலும் அவளுடைய உள்மனம் வந்தியத்தேவர் பாதாள சிறையில் இருப்பது பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. அவரை பற்றி தானே பேச்சு எடுக்க குந்தவை விரும்பவில்லை. மணிமேகலையை அழைப்பதற்கு ஒரு தக்க சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அந்த சந்தர்ப்பம் இப்போது கிடைத்ததும் வானதியை கூவி அழைத்து மணிமேகலையை அழைத்து வரும்படி கோரினாள். மணிமேகலை வரும்போதே கண்ணீர் ததும்பிய சோகமயமான முகத்துடன் வந்தாள். இதை பார்த்த பொன்னியின் செல்வன் அவள் துயரப்படுவதற்கு காரணம் இருக்கிறது என்று எண்ணினார். தம்பி, இந்த பெண் தான் மணிமேகலை. ஓலையை இவள் தான் கொண்டு வந்தாள். இது எப்படி இவளிடம் வந்தது என்று நீயே கேட்டுக்கொள். சகோதரி, எங்கள் தமையன் கடைசியாக எழுதிய ஓலையை நீ கொண்டு வந்து பத்திரமாக ஒப்புவித்தாய். இதற்காக உன்னிடம் நாங்கள் என்றைக்கும் நன்றி செலுத்துவோம் என்று அருள்மொழிவர்மன் மேலே தொடர்வதற்குள்ளே மணிமேகலை திடீரென்று அவன் முன்னால் விழுந்து வணங்கினாள். இளவரசே, பொன்னியின் செல்வா, தாங்கள் இப்போது சொன்ன வார்த்தை சத்தியமா? என்னிடம் தாங்கள் நன்றி செலுத்துவது உண்மையானால் இவ்வாறு சொல்லிவிட்டு மேலே பேச முடியாமல் மணிமேகலை விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அக்கா, இது என்ன? இந்த பெண் எதற்காக இப்படி விம்மி அழுகிறாள்? ஒருவேளை இவளுடைய அரண்மனையில் நாம் தமையன் இறக்க நேர்ந்ததே என்று வருந்துகிறாளா? தம்பி, இவள் மனதில் இருப்பது வேறு ஒரு காரியம். மணிமேகலை என்னிடம் கூறியதை இளவரசரிடமும் சொல் என்று குந்தவை பிராட்டி அவளை தைரியப்படுத்தினாள். இளவரசே, தங்கள் தமையனை கொன்ற பாவி நான் தான். என்னை பாதாள சிறையில் போட்டுவிட்டு அவரை விடுதலை செய்யுங்கள் என்று அழுது கொண்டே கூறினாள்.
அருள்மொழிவர்மன் திகைப்புடன் குந்தவையை பார்த்து, அக்கா, இவள் என்ன சொல்கிறாள்? இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன என்று கேட்டார். தம்பி, இவளுக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கவில்லை. ஆனால் சீக்கிரத்தில் வல்லத்து இளவரசரை பாதாள சிறையிலிருந்து விடுதலை செய்யாவிட்டால் இவளுக்கு பைத்தியம் பிடித்தாலும் பிடித்துவிடும். அக்கா, யார் பாதாள சிறையில் இருக்கிறது என்று இளவரசர் வியப்புடன் கேட்டார். தம்பி, ஈழ நாட்டுக்கு நான் ஓலை கொடுத்து அனுப்பிய வானகுல வீரரை அடியோடு மறந்துவிட்டாயா? நெடுங்கனவில் இருந்து அப்போதுதான் விழித்தெழுந்து இந்த உலக நினைவு வந்தவரை போல் இந்த உலக நினைவு வந்தவரை போல் அருள்மொழிவர்மன் ஒரு நிமிட நேரம் தோற்றமளித்தார். தஞ்சை கோட்டைக்குள் அவர் வந்ததிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்த சம்பவங்கள் அவருடைய கவனத்தை முழுவதும் கவர்ந்திருந்தன. கரிகாலருடைய மரண செய்தி வந்த பிறகு சோழ சிங்காசனத்தில் மதுராந்தகரை ஏற செய்யும் வழிமுறைகளை பற்றி சிந்திப்பதிலேயே அவருடைய உள்ளம் முழுவதும் ஈடுபட்டிருந்தது. வந்தியத்தேவனை பற்றி உண்மையிலேயே அவர் மறந்திருந்தார். இப்போது அவன் பெயரை கேட்டதும், என்னுடைய அருமை நண்பர் வந்தியத்தேவரா பாதாள சிறையில் இருக்கிறார்? எதற்காக? யார் அவரை சிறையில் அடைத்தது என்று கேட்டார். மணிமேகலை கூறிய விவரங்களை குந்தவை அவருக்கு எடுத்து கூறினாள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த பொன்னியின் செல்வன், அக்கா, என்னை போன்ற நன்றி கெட்டவன் யாருமே இருக்க முடியாது. வானகுலத்து வீரரை பற்றி நான் விசாரிக்காமலே இருந்துவிட்டேன். அது என் குற்றம்தான். அவரை பாதாள சிறையில் அடைக்க துணிந்தவர்கள் என்னை விட பெரிய குற்றவாளிகள். நாம் தமையனிடம் அவருக்கு எவ்வளவு பக்தி உண்டு என்பதை நான் அறிவேன். கரிகாலரின் மரணத்துக்கு வந்தியத்தேவரை பொறுப்பாளியாக துணிந்தவர்கள் யார்? இது என்ன மூடத்தனம்? அவரை தப்புவிப்பதற்காக இந்த பெண் தன் மீது குற்றம் சுமத்தி கொள்வது நமக்கெல்லாம் ஒரு பாடம் கற்பிப்பது போல் இருக்கிறது. இந்த பெண்ணை பார்க்கவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. மற்ற காரியங்கள் அப்புறம் ஆகட்டும். இப்போதே பாதாள சிறைக்கு சென்று வந்தியத்தேவரை விடுவித்துக் கொண்டு வருகிறேன். சம்புவரையர் மகளுக்கு நீ தேறுதல் கூறு என்று சொல்லிவிட்டு திரும்பி விடுவிடுவென்று நடந்தார். இளவரசர் வாசற்படியை அடைந்த போது அங்கே திடீரென்று திருக்கோவலூர் மலையமானும் கொடும்பாளூர் வேளாரும் தோன்றினார்கள். அவர்களுடைய தோற்றமே இளவரசரின் மனதில் ஒருவித சந்தேகத்தை உண்டு பண்ணியது. பெரிய வேளார் தாம் கையில் கொண்டு வந்திருந்த வேலை வாசற்படியின் குறுக்கே வைத்து இளவரசரை தடுக்கும் பாவனையில் நின்றார். அவருக்கு பின்னால் மலையமானும் கையில் பிடித்திருந்த கத்தியை கீழே ஊன்றிய வண்ணம் இளவரசர் மேலே போவதை தடுப்பதற்கு ஆயத்தமாக நின்றார். பொன்னியின் செல்வர் பெரும் வியப்புடனும் சிறிது கோபத்துடனும், சேனாதிபதி, இது என்ன? என்னை கூட சிறைப்படுத்த போகிறீர்களா என்று கேட்டார். இளவரசே, இப்போது பாதாள சிறைக்கு போகாமல் தங்களை தடை செய்கிறோம். அவசியம் நேர்ந்தால் சிறைப்படுத்தவும் செய்வோம் என்றார் பூதி விக்ரமகேசரி. அவர் கூறியது உண்மையாகவா வேடிக்கையாகவா என்று பொன்னியின் செல்வருக்கு விளங்கவில்லை. ஆனால் வேடிக்கையை பொறுத்து கொள்ளும் மனோநிலையும் அந்த சமயம் அவருக்கு இல்லை. ஆகையால் முன்னை விட கோபமான குரலில், எந்த அதிகாரத்தை கொண்டு தடை செய்ய முன்வந்தீர்கள் என்று கேட்டார். இளவரசே, தாங்கள் எந்த அதிகாரத்தை கொண்டு பாதாள சிறையில் உள்ளவனை விடுதலை செய்ய போகிறீர்கள் என்றார் பெரிய வேளார். சேனாதிபதி, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா? நான் யார் என்பதை மறந்து விட்டீர்களா? அல்லது தங்களை தாங்களே மறந்து விட்டீர்களா? இளவரசே, என்னை நான் மறக்கவும் இல்லை, தாங்கள் யார் என்பதை மறக்கவும் இல்லை. நான் தஞ்சை கோட்டைக்கு இன்று தளபதி. ஆகையால் பாதாள சிறைக்கு காவலன். தாங்கள் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் பொன்னியின் செல்வர். ஆயினும் தங்கள் தமையனை கொன்றதற்காக குற்றம் சாட்டி பாதாள சிறையில் வைக்கப்பட்டவனை விடுதலை செய்ய தங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சக்கரவர்த்திக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அல்லது சக்கரவர்த்தியின் ஸ்தானத்தில் முடிசூட்டி கொள்ள போகிறவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. தாங்களோ சோழ சிங்காதனத்தில் ஏறப்போவதில்லை என்று பறைசாற்றி கொண்டு வருகிறீர்கள். ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளையின்றி பாதாள சிறையிலிருந்து யாரையும் விடுவிக்க முடியாது என்றார் கொடும்பாளூர் வேளார். குழந்தாய், பெரிய வேளார் கூறியது உண்மையான வார்த்தை. சின்ன பழுவேட்டரையன் ஓடி போன படியால் பெரிய வேளாரை தஞ்சை கோட்டை தளபதியாக சக்கரவர்த்தி நியமித்திருக்கிறார். ஆகையால் பாதாள சிறையிலிருந்து யாரையும் விடுவிக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று மலையமான் ஆமோதித்தார். பொன்னியின் செல்வர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக நின்றார். மணிமேகலையின் விம்மல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அருள்மொழிவர்மருக்கும் சிற்றரசர்கள் இருவருக்கும் நடந்த வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டு நின்ற குந்தவை தேவி இப்போது சற்று முன் சென்று, தாத்தா, மாமா வாசலில் நின்றே பேச வேண்டுமா? உள்ளே வாருங்கள். உங்கள் பேச்சை மீறி பொன்னியின் செல்வன் ஒன்றும் செய்துவிட மாட்டான். மலையமானும் பெரிய வேளாரும் உள்ளே வந்தார்கள். இளைய பிராட்டியை பார்த்து பெரிய வேளார், தாயே, இளவரசர் மட்டும் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தால் ஒரு தொல்லையும் இல்லை.
அவருடைய கட்டளையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியவர்களாகும். சக்கரவர்த்தியோ ராஜ்யத்தை எப்போது இறக்கி வைப்போம் என்று இருக்கிறார். காஞ்சியில் கரிகாலர் கட்டியுள்ள பொன் மாளிகைக்கு போய் தம்முடைய கடைசி காலத்தை நிம்மதியாக கழிக்க விரும்புகிறார். மாமா, நீங்கள் இருவரும் வந்தபோது நானும் இளவரசரிடம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த பெண் இடையில் வந்து முறையிட்டாள். அதை கேட்டு இளவரசர் மனமிறங்கி சிறைக்கு போய் அவரை விடுதலை செய்ய விரும்பினார். இளவரசி, இந்த பெண் யார்? எதற்காக இவள் இப்படி விம்மி விம்மி அழுகிறாள் என்று வேளார் கேட்டார். மாமா, தெரியவில்லையா? இவள் தான் சம்புவரையர் மகள் மணிமேகலை. ஓஹோ, சம்புவரையர் சிறையில் இருப்பதை எண்ணி அழுகிறாளா? அழவேண்டாம் பெண்ணே, உன் தந்தையை விடுதலை செய்து அழைத்து வரும்படி சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்து விட்டார். பாதாள சிறைக்கு பார்த்திபேந்திர பல்லவன் போயிருக்கிறான் என்றார் மலையமான். தாத்தா, இவள் தன் தந்தையை பற்றி மட்டும் கவலைப்படவில்லை, வானர் குலத்து வீரரை பற்றி கவலைப்படுகிறாள். அவரை விடுதலை செய்யுங்கள், இளவரசரை நான் தான் கொன்றேன் என்று புலம்புகிறாள் என்றாள் இளைய பிராட்டி. ஓஹோ, அப்படி இவள் சொல்வதா இருந்தால் இவளையும் வேண்டுமானால் பாதாள சிறையில் கொண்டு போய் அடைத்து விடுவோம். வல்லத்து இளவரசனை விடுவிக்க முடியாது என்றார் பெரிய வேளார். மணிமேகலை விம்மிக் கொண்டே குந்தவையை பார்த்து, தேவி, அதுதான் நான் கோருவதும். என்னையும் அவர் இருக்குமிடத்தில் கொண்டு போய் அடைக்க சொல்லுங்கள் என்றாள் மணிமேகலை. சேனாதிபதி பெரிய வேளார் தமது நெற்றியை விரலால் தொட்டு சுட்டி காட்டி மெல்லிய குரலில், இந்த பெண்ணுக்கு சித்தம் பேதலித்து விட்டதாக காண்கிறது என்று கூறினார். இதுவரை சும்மா இருந்த வானதி இப்பொழுது பேச்சில் குறுக்கிட்டு, பெரியப்பா, மணிமேகலையின் சித்தம் சரியாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கும் திருக்கோவலூர் பாட்டனுக்கும் தான் சித்தம் சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. சிறையில் உள்ள வல்லத்திளவரசர் பொன்னியின் செல்வருடைய அருமை தோழர் இளைய பிராட்டியிடமிருந்து ஓலை கொண்டு போய் இலங்கையிலிருந்து பொன்னியின் செல்வரை அழைத்து வந்தவர். வீர சொர்க்கமடைந்த இளவரசருடைய பூரண நம்பிக்கை இருந்தவர். அவர் மீது குற்றம் சாட்டி சிறையில் வைத்திருப்பவர்களுக்குத்தான் சித்தம் கோளாறாக இருக்க வேண்டும் என்றாள். இந்த பெண் எப்போது இவ்வளவு வாயாடியானாள்? வானதி, இளைய பிராட்டியிடமிருந்து நீ கற்றுக்கொண்டது இதுதானா? பெரியவர்கள் முன்னால் வாயை திறக்காமல் சும்மா இருப்பதற்கு நீ இன்னும் பயிலவில்லையா? உன்னை ஏதாவது கேட்டால் பதில் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றார் பெரிய வேளார். சேனாதிபதி, இந்த குழந்தையின் மீது ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள்? இங்கே உள்ளவர்கள் மனதில் உள்ளதையே இவள் வெளியிட்டாள் என்றார் மலையமான். மாமா, வானதியை நீங்களும் நானும் இனி விரட்ட நினைப்பது நல்லதா இருக்காது. நாளைக்கு அவள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக சிம்மாசனத்தில் அமர்வாள். அப்போது அவளுடைய கட்டளையை தாங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டியது ஆகும் என்றாள் குந்தவை. அருள்மொழி மட்டும் இதற்கு இசைந்தால் ஒரு தொல்லையும் இல்லையே. மகுடாபிஷேகத்துக்கு அன்று பாதாள சிறையில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் விடுதலை செய்யும்படி கட்டளையிடலாமே என்றார் மலையமான். அது மட்டுமல்ல, தங்களையும் என்னையும் வெளியில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் பாதாள சிறையில் பிடித்து போடும்படியும் கட்டளையிடலாம் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். ஐயா, நீங்கள் இருவரும் பெரியவர்கள், உங்களை மறுத்து பேச வேண்டியிருக்கிறதே என்று வருத்தப்படுகிறேன். ஆயினும் அவசரமாக செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு ஏதேதோ பேசுகிறீர்கள் என்று இளவரசர் கூறுவதற்குள் சேனாதிபதி, இளவரசே, சோழ நாட்டின் பட்டத்து உரிமையை நிர்ணயித்து குழப்பம் நேரிடாமல் தடுப்பது மிகவும் அவசரமான காரியம் அல்லவா என்றார். சேனாதிபதி, சக்கரவர்த்தி ஒருவர் இருக்கிறார் என்பதையே மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் என்றார் அருள்மொழி. இளவரசே, நாங்கள் மறக்கவில்லை. சற்று முன் சக்கரவர்த்தியை பார்த்துவிட்டு தான் திரும்பினோம். அவர்தான் ராஜ்ய பிரச்சனையை தீர்த்து வைத்துவிட்டு காஞ்சியில் கரிகாலர் கட்டிய பொன் மாளிகையில் போய் வசிக்க பிரியப்படுகிறார். சேனாதிபதி, இதோ நானும் சக்கரவர்த்தியிடம் போகிறேன். வந்தியத்தேவரின் விடுதலைக்கு கட்டளை வாங்கி கொண்டு வருகிறேன். பிறகு நீங்கள் ஆட்சேபிக்க மாட்டீர்கள் அல்லவா? இளவரசே, சக்கரவர்த்தியிடம் தாங்கள் வந்தியத்தேவனை பற்றி விவரிப்பதே நல்லதன்று. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுடனும் நந்தினி தேவியுடனும் சேர்ந்து சதி செய்து வந்தியத்தேவன் தான் கரிகாலரை கொண்டிருக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி கருதுகிறார். அந்த எண்ணத்தை உண்டாக்கியது யார் என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, நாங்கள் அல்ல, பார்த்திபேந்திரன் தான் அந்த நம்பிக்கையை சக்கரவர்த்திக்கு உண்டாக்கியவன். அப்படியானால் பல்லவரையே நான் போய் பார்க்கிறேன். எந்த ஆதாரத்தை கொண்டு அந்த மாதிரி
குற்றம் சாட்டுகிறார் என்று கேட்கிறேன் என்றார் பொன்னியின் செல்வர். இளவரசே, பார்த்திபேந்திர பல்லவனை தாங்கள் இப்போது சந்திக்க முடியாது. சக்கரவர்த்தியின் கட்டளையுடன் அவன் சம்புவரையரை விடுதலை செய்து கொண்டு குடந்தைக்கு போயிருக்கிறான். அங்கே பழுவேட்டரையரையும் மற்ற சிற்றரசர்களையும் சந்தித்து பேசி உடனே அவர்களை அழைத்து வரும்படி சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். ராஜ்ய உரிமையை பற்றி சமரசமாக பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும் செய்தி அனுப்பி இருக்கிறார். மதுராந்தகருக்கே பட்டம் கட்ட சம்மதம் என்றும் தெரியப்படுத்தி இருக்கிறார். பொன்னியின் செல்வர் முகமலர்ச்சியுடன் இளைய பிராட்டியையும் வானதியையும் பார்த்துவிட்டு, ரொம்ப நல்ல செய்தி சொன்னீர்கள் என்றார். இளவரசே, கொஞ்சம் கூட நல்ல செய்தி அல்ல. குடிமக்களின் விருப்பத்துக்கும் போர் வீரர்களின் கருத்துக்கும் மாறாக என்று மதுராந்தகன் சோழ சிங்காதனம் ஏறுகிறானோ அன்றைக்கே 100 ஆண்டுகளாக மேன்மை பெற்று வளர்த்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு சர்வநாசம் ஆரம்பமாகும் என்றார் சேனாதிபதி. ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. ஈழ நாட்டில் இருந்து வடபெண்ணை நதி வரையில் குழப்பமும் கலகமும் தொடங்கும் என்றார் மலையமான். ஐயா, அதற்கெல்லாம் நீங்கள் இருவருமே தலைமை வகித்து நடத்துவீர்கள் போலிருக்கிறது. அது உங்கள் இஷ்டம். அதற்குள் நான் சக்கரவர்த்தியிடம் விண்ணப்பம் செய்து வந்தியத்தேவரை விடுதலை செய்ய பார்க்கிறேன் என்று அருள்மொழிவர்மர் அங்கிருந்து வெளியேறுவதற்காக திரும்பினார். இளவரசே, சக்கரவர்த்தியிடம் தாங்கள் இந்த கோரிக்கையுடன் போக வேண்டாம். அதனால் பெரும் விபரீதம் விளையும். தேவி, தாங்கள் தம்பியை தடுத்து நிறுத்துங்கள் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். ஆம் குழந்தாய், வயது சென்ற இந்த கிழவன் சொல்வதை கேள் என்றார் மிலாடுடையார். அதனால் என்ன விபரீதம் நடந்துவிடும் என்று கருதுகிறீர்கள் என்று குந்தவை கேட்டாள். யாரோ சில பாதகர்கள் பொய்யான வதந்தியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். அதை சொல்லவும் வாய் கூசுகிறது. பொன்னியின் செல்வர் தாம் ராஜ்யம் ஆளும் ஆசையினால் வந்தியத்தேவனை அனுப்பி கரிகாலரை கொல்ல செய்ததாக நேற்று நாம் சேனா வீரர்களிடம் 2 பேர் வந்து சொன்னார்கள். தெய்வமே, இது என்ன பயங்கரமான வார்த்தை என்றாள் இளைய பிராட்டி குந்தவை. அந்த இருவரையும் நம் வீரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வடவாற்று வெள்ளத்தில் அமுக்கி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் தற்செயலாக அங்கே போய் அவர்களை காப்பாற்றினேன். பொன்னியின் செல்வர் குறுக்கிட்டு, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சோழ நாட்டில் யாரும் நம்ப போவதில்லை. நம் வீரர்களின் செய்கையில் இருந்தே தெரியவில்லையா? இளவரசே, இன்றைக்கு நம்ப மாட்டார்கள். மக்களுடைய இயல்பு தங்களுக்கு தெரியாது. சில காலத்துக்கு பிறகு மறுபடியும் இந்த வதந்தி கிளம்பும். தங்களை அறியாதவர்கள் சிலர் நம்பக்கூடும். அந்நிய நாடுகளில் ராஜ்யத்துக்காக உறவினர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொள்வது சர்வ சாதாரணமா இருக்கிறது. ஈழ நாட்டு ராஜவம்சத்தின் சரித்திரம் தங்களுக்கு தெரியுமே. சேனாதிபதி, பிற்காலத்தில் ஒரு பொய் வதந்தி பரவும் என்பதற்காக இன்றைக்கு என் உயிர் சிநேகிதனை பாதாள சிறையில் விட்டு வைத்திருக்க சொல்கிறீர்களா? இளவரசே, பிற்காலத்தில் அல்ல, இன்றைக்கு தாங்கள் வந்தியத்தேவனின் விடுதலையில் ஊக்கம் எடுத்துக்கொண்டால் நாளைக்கே சிலர் அந்த வதந்தியில் நம்பிக்கை கொள்வார்கள். சக்கரவர்த்தியின் காதிலும் அது விழும். அதனால் தங்கள் தந்தையின் மனம் எவ்வளவு புண்படும் என்று யோசியுங்கள். பொன்னியின் செல்வரின் திருமுகம் கருமேகத்தினால் மறைக்கப்பட்ட பூரண சந்திரனை போல் ஆனது. குந்தவை தேவியை பார்த்து, அக்கா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இளைய பிராட்டியின் முகம் மிக்க வேதனையை காட்டியது. அவர் பெரிய வேளாரை பார்த்து, சேனாதிபதி, இத்தகைய கொடூரமான வதந்தியை யார் பரப்புகிறார்கள் என்று கேட்டார். வடவாற்றில் நம் வீரர்கள் முழுக்கி எடுத்து கொண்டிருந்தவர்களை நான் தனியே அழைத்து கொண்டு போய் அவர்களை நயத்திலும் பயத்திலும் கேட்டேன். சம்புவரையர் மகன் கந்தமாறன் தான் இவ்விதம் சொல்லி அனுப்பியதாக கூறினார்கள். அப்போது மணிமேகலை முன்வந்து, என் தமையன் காரியத்துக்காக நான் வெட்கப்படுகிறேன். நல்லவனா இருந்த என் அண்ணன் பழுவூர் இளையராணியின் போதனையினால் தான் இப்படி பாதகனாகிவிட்டான். உண்மையில் ஆதித்த கரிகாலரை கொன்றவள் நான். என்னை சிறைப்படுத்துங்கள். வல்லத்திளவரசரை உடனே விடுதலை செய்யுங்கள் என்று ஆத்திரமும் அழுகையும் பொங்க கூறினாள். இளைய பிராட்டி அவளுடைய முதுகை அன்புடன் தொட்டு, மணிமேகலை, சாந்தமா இரு. நீ இவ்விதம் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள். மேலும் ஏதேனும் வதந்தியை கிளப்புவார்கள். இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வழி கண்டுபிடிக்கலாம். பிறகு சேனாதிபதியை பார்த்து, ஐயா, தங்களுடைய புத்திமதியை
நானும் என் சகோதரனும் ஒப்புக்கொள்கிறோம். இப்போது வல்லத்திளவரசரை விடுதலை செய்ய முயல்வதால் வீண் வதந்திகள் ஏற்பட இடமுண்டு என்பது உண்மைதான். உண்மையான குற்றவாளியை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். இதை குறித்து முதன் மந்திரி அனிருத்தரிடம் நான் கலந்து ஆலோசிப்பேன். அவருடைய சீடன் ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளை தேடிக்கொண்டு போயிருக்கிறான். அவன் ஏதேனும் தகவல் கொண்டு வருவான். பெரிய பழுவேட்டரையரும் பழுவூர் இளையராணியும் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் உண்மை வெளியாகலாம். அதற்கிடையில் நான் இந்த பெண்ணிடம் கடம்பூரில் நடந்ததை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அதுவரையில் பாதாள சிறையில் வல்லத்திளவரசர் சௌகரியமா இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்கள். அவர் இந்த பயங்கரமான கொலை குற்றத்தை செய்யவில்லை என்பது நிச்சயம் என்றாள் குந்தவை. இந்த சமயத்தில் அக்கா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. சொல்வானதி என்றாள் குந்தவை. அக்கா, முன்னொரு தடவை நாம் இருவரும் பாதாள சிறைக்கு போய்விட்டு வந்தோமே, நினைவிருக்கிறதா? அதுபோல் நாம் எல்லோருமாக இன்றைக்கு போய் பார்த்துவிட்டு வருவோம். கடம்பூர் இளவரசியையும் அழைத்து போவோம் என்றாள் வானதி. குந்தவை பெரிய வேளாரை பார்த்து, சேனாதிபதி, தங்கள் குமாரியின் யோசனையை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள். இளைய பிராட்டி, என் குமாரியும் புத்திசாலித்தனமாக பேசுகிறாள் என்று தெரிகிறது. கரிகாலர் இறந்த அன்றிரவு அதே இடத்தில் அவருடன் இருந்தவன் வல்லத்திளவரசன். அவனிடம் விசாரித்தாலும் உண்மை புலப்படலாம் என்றார் சேனாதிபதி. உடனே எல்லோரும் பாதாள சிறைக்கு சென்றார்கள். சின்ன பழுவேட்டரையர் கோட்டையை விட்டு போவதற்கு முன்னாலேயே தங்க நாணயங்கள் அச்சிடும் வேலையை நிறுத்திவிட்டார். ஆகையால் நாணய தொழிற்சாலை வெறுமையாக இருந்தது. காவலர்களும் சிலர் தான் இருந்தார்கள். புலிகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடத்தை தாண்டி சுரங்க வழியில் சென்று வல்லத்திளவரசன் வந்தியத்தேவன் அடைக்கப்பட்டிருந்த அறையை அடைந்தார்கள். ஆனால் அங்கே வந்தியத்தேவனை அவர்கள் காணவில்லை. அவனுடைய அறையில் சுவரில் மாட்டியிருந்த வளையங்களில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வைத்தியர் மகன் பினாகபாணியை கண்டார்கள். அவன் இவர்களை கண்டதும், ஐயோ, என்னை விடுதலை செய்யுங்கள் என்று பரிதாபமாக அலறினான்.